கடக ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் உள்ளுணர்ச்சி மாற்றம், முன்னேற்றம் சேர்ந்து வரும் முக்கியமான காலம். தயாரா? இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கிறது. அதை கடைசியில் சொல்கிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயன் வணக்கம். இந்த வைகாசி மாதம் மெதுவான முன்னேற்றம், மனநிறைவு, புதிய தொடக்கங்கள் கொண்ட நல்ல காலமாக அமையும். சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் அமைதியாக செயல்பட்டால் வெற்றி உறுதி. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரை குரு பெயர்ச்சிக்கு பிறகு திருப்புமுனை உண்டு. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். நிலுவையில் இருந்த வரவுகள் வந்து சேரும். தொழில் செய்பவர்களுக்கு மெதுவான முன்னேற்றம். சிலருக்கு வேலை மாற வாய்ப்பு ஏற்படும். வேலை தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் சில வேலைகள் தாமதமாகலாம். நிதி நிலையை பொறுத்தவரை வருமானம் மெதுவாக அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய முதலீடுகளை செய்ய நல்ல காலம். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பு உயரும். குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்தில் இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். என்றாலும் தம்பதியர்களுக்கு இடையே சிறிய கருத்து வேறுபாடு வரலாம். இருந்தாலும் புரிதல் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய காதல் ஆரம்பமாகலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான காலம் எனலாம். புதிய கலைகள் கற்க ஆர்வம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையில்லாத மன அழுத்தம் வரலாம். அதன் காரணமாக உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். என்றாலும் இந்த மாதம் பொதுவாக உடல் நலம் மேம்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஜூன் 7, 8 சித்திரை மாத பலன் உங்களுக்கு சரியா இருந்ததா? உங்களின் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து சிம்ம ராசி பலன்களை பார்க்க மறக்காதீர்கள். லைக், ஷேர், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். இங்கு கூறப்பட்டவை பொதுவான பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நன்றி.